செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சில் இருந்து நாளைக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சில் இருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலியை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓஏ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ் மற்றும் இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸோட ரேஞ்சஸ் எல்லாமே நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டாப்பிக்கு போகலாம். நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆனிச்சு, அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு போகலாம். ஸோ எப்பயும் போல் நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கெலாம் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்ன்றது ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை தான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட இண்டிசஸோட அனாலிசிஸ், ரேஞ்சஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துட்ருக்கோம். ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதுல என்னோட ப்ரிடிக்ஷன் இண்டிசஸ்க்கு எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை அதில் அப்டேட் பண்ணுறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை காலையில் 6லேருந்து 7:30 மணிக்கெலாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிஃப்டி அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எவ்வளோ பையிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுக்கு டார்கெட்ஸ் என்ன, மேக்ஸி டார்கெட்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம காலையில் 6 மணிக்கெல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பையிங்க்கு மேலே இருந்தே, அதாவது இந்த டார்கெட்லேருந்தே ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், ஃபர்தராக ஒரு 2 ஸ்ட்ரைக்கை நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் மிஸ் ஆச்சு, நம்ம மூவ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரைக்கில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இதையும் காலையில் 6 மணிக்கே கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு டைரக்ஷனல் வியூ, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கால் ஆர் புட் ரெண்டுத்தில் எந்த சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம 9:10 9:15 நம்ம அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரின்றதுனால நிஃப்டி எக்ஸ்பைரியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 சைட்லையுமே டார்கெட்ஸ் இருந்துச்சு. எஸ், ஸோ காலையில் 10:15 நம்ம ஓஏ டேட்டா அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவாக நம்மளுக்கு ரேஞ்சோட ரெசிஸ்டன்ஸ்லேயும் அதுக்கு நியராகவே நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருந்தாங்க. பட் சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 22,000 பில்ட் ஆகிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு டிஸ்டன்ஸில் தான் ஓஏ இன்றைக்கி ஆக்டிவாக பில்ட் ஆகிருந்தாங்க. ஸோ அதை அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அப்பர் சைடில் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் போகும். 21,900 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 21,600 21,500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம 10:15 கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்த்தோம்னா 10:15 21,950 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம கொடுத்துருந்தோம் 21,600 500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு சொல்லி. எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா 900 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 650 வரைக்கும் நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்துருந்துச்சு இன்றைக்கி. ஓகே, அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுத்த ஸ்ட்ரைக்ஸில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் 44,400 புட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அதில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 35லேருந்து 40. ஸோ எக்ஸாக்டாக 40 சப்போர்ட் எடுத்து அவங்க மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 270 வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம நார்மலாக ஒரு டார்கெட்ஸும் கொடுத்துரும். ஒரு வொலடைல் மூவ்மெண்ட் போகுது அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ஸ்ட்ரைக் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் நம்ம ப்ரிடிக்ஷன்லேயே கொடுத்துட்றோம். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் இன்னொரு புட்டு கொடுத்துருந்தோம் 44,800. ஸோ அதில் பையிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 80லேருந்து 90. இவங்க அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு திருப்பி இந்த 80 பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 430 வரைக்கும் மேலே மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல
ஒரு நண்பரும் கேட்டிருந்தார் ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வந்திருக்கு, இதை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு. அவருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கனாலே நம்மளை சொல்லியிருப்போம். நம்மளோட கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ட்ரைக்கில் கிளியராக ஒரு பிரேக் கிடைக்கும் போது தான் நம்ம இந்த இடத்துல இருக்க சப்போர்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். நம்மளுக்கு 80லேருந்து மேலே போயிருந்தது 430 வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 22,000 புட்டு நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 75லேருந்து 85. ஸோ இங்கே இந்த இடம் தான் நம்ம அந்த இதில் சொன்னது, ஸ்ட்ரைக்கில் சொன்னது. ஸோ இங்கே திருப்பி ரிஜெக்ட் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அப்போது இங்கே நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கேண்டில் ஓகேவா, அதே இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா 75ல் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா மேலே போயிருந்தது 345 வரைக்கும் போயிருந்துச்சு. அதே மாதிரி 21,900. ஸோ இது இங்கே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ்லேயே சப்போர்ட் எடுத்து மேலே போயிருந்துச்சு. ஸோ இந்த கேண்டிலில் நம்ம 35 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருந்தாலும் இது மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 242 வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம அடிஷ்னலாக இன்றைக்கி கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரைக்கில் பார்ப்போம். ஸோ 21,800 புட்டில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 15 ரூபாலேருந்து 25 ரூபா. அது நல்ல ஒரு லோ 6 ரூபா வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இன்டிமேட்டும் கொடுத்துருந்தோம் 15 ரூபாயில். ஸோ அது மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 144 ரூபா. ஸோ ஒன் செகண்ட் திருப்பி டவுன் வந்தாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது திருப்பி நான் இன்டிமேட் பண்ணது 25க்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் 33லேருந்தே இவங்க டேர்ன் ஆகிட்டாங்க. அதே மாதிரி 21,750 புட்டு நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா. ஸோ அவங்க கரெக்டாக எக்ஸாக்டாக வந்தது ஒரு 354 ரேஞ்சுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட் அப்சைட் போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 106 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. ஸோ அகைன் திருப்பி நம்மளுக்கு இந்த டவுன் வரும்போது சொல்லியிருந்தோம் இந்த 10 ரூபாயில் திருப்பி சப்போர்ட் எடுத்து போகும்போது நம்ம அனதர் ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மூவ்மெண்ட் திருப்பி 10 ரூபாய்க்கு வந்துட்டு போனது பார்த்தோம் அப்படின்னா 95 ரூபா வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் போயிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ப்ரிடிக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு பூமாக நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ அதில் மேஜர் லெவல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,718. ஸோ நேர ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 731லேருந்து 21,803. ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 21,964 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே இன்னையோட லோ பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 24 அதிலேருந்து 25. ஸோ அந்த ரேஞ்ச் லோவில் நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 21,500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு 21,803க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம 21,964 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம் வாங்க. ஸோ நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,898லேருந்து 21,538 இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் நாளைக்கு. ஸோ நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 21,786 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 21,898 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 21,859. ஸோ 21,859லேருந்து 21,897ன்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மூவ்மெண்ட்டை நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறது 21,988. ஸோ அதையும் கடந்து மேலே போகும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,078 22,078 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,649க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 21,538 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 21,576. ஸோ 21,576ன்றது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 21,448. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா 21,358 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் லோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாளைக்கு.
ஓகே. ஒரு பாசிட்டிவான ஒரு ஓப்பன். ஒரு சின்ன அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 21,786 இருந்து 21,897 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா, நம்ம இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 21,786 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி வந்து ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 21,898க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களா, நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் 21,786 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 21,649 21,538 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். மேலே சொன்ன மாதிரி தான். ஸோ 21,648 இப்போ சப்போர்ட் லெவலில் இருக்கக்கூடிய 21,649 ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 21,649க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,538க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது. ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,786க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,649க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு அப் ஆர் டவுனும் ஒரு volatile மூவ்மெண்ட்டோட கன்சால்டேஷன் ஆகி ஒரு சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம் வாங்க. ஓஐ பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,700. ஸோ 21,700 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 21,800 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 21,900. அதே மாதிரி ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் 22,000. சப்போர்ட் பார்த்தோம்னா 21,600. அடுத்த ஃபைன் சப்போர்ட்னா 21,500. அதுக்கு அடுத்த ஃபைன் சப்போர்ட்னா 21,500 பிரேக் பண்ணிச்சுன்னா மெல்ல மெல்ல நான் வந்து 21,000 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி தான் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டுமே ஈவனாக தான் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ புட்டை விட கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி கால் சைடில் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது 21,650 21,900 ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஆக்டிவாக எந்தெந்த ரேஞ்சில் பில்ட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 22,000 கால் சைடில் 22,000 பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 21,800 21,900. ஸோ இது ஹைலைட் ஆகிருக்கிறது. இது ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ்ன்றதுனால அந்த ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இது அவுட்டரில் இருந்தாலும் நியராக இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ ஓவராலாக அப்பர் சைடில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதேமாதிரி புட் சைடில் பார்த்தோம்னா 21,000 மேக்ஸிமம் பில்ட் ஆகிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 21,800 21,700. ஸோ இது ஹைலைட் ஆகிருக்கிறதும் இதுவும் ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸ். ஸோ 21,800 ஃபைட்டிங் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 21,700 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 21,500 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 21,000 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஆக்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் தான் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். சரி வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் லெவல் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 45,012 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேப்பை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா நியரர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 44,489 44,248. ஸோ அதே மாதிரி நியரர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 45,430 45,606. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்னன்றதை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 45,385. அதிலேருந்து லோ 44,639. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 45,154. அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு நம்மளோட ஹை வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 45,305. ஸோ 45,305லேருந்து 45,385 நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா
நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஹை மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறது 45,571. ஸோ அதையும் கடந்து மேலே போகும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு 45,758 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 44,869க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 44,639 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி டவுன் சைடு வராங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபாலை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 44,452 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 44,266 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கேப் அப்பில், அதாவது ஒரு பாசிட்டிவாக ஒரு ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 45,154 இருந்து 45,385 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 45,154 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி போன ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 45,385 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் 45,154 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேப் டவுனில் ஒரு நெகட்டிவ் ஓப்பன் இருக்குது 44,869 44,639 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம இமீடியட்டாக அப்பர் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 44,869 ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்து லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணணும் 44,869க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 44,639க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேப் டவுனில் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது. ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 45,154க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 44,869க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டில் நம்மளுக்கு கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 45,000. ஸோ 45,000 ஒரு சப்போர்ட் லெவலாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா 45,500 அதை பிரேக் பண்ணால் 46,000 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம்னா 44,500 அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 44,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட்னா 43,500 தான் நல்லா பில்ட் ஆகிருக்காங்க. ஓகே, ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது 45,000 45,400. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ க்ளோஸ் ஆகிருக்க 45,000 ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எந்த ரேஞ்சில் ஆக்டிவாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா கால் சைடில் பார்த்தோம்னா 46,000 மேக்ஸிமம் இருந்திருக்காங்க. அடுத்தது 45,500 46,500 மேக்ஸிமம் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அப்பர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீக்காக, அதாவது டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. அதே மாதிரி புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 45,000 பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக 43,500 44,500. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வைடர் ரேஞ்சாக தான் இருக்குது. ஸோ 45,000 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு 44,500 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணால் 43,500 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி கால் சைடில் 45,400 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அப் சைடில் ஒரு நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நேற்று மாதிரியே நம்மளுக்கு இந்த ரேஞ்சஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க, அதாவது டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் ஓஐ டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு நம்ம புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம்.
ஓவராலாக ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 21,500லேருந்து 22,000ன்றது நம்மளுக்கு ரேஞ்சாக வந்திருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ பிரேக் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஸோ அப்படி பிரேக் ஆனிச்சுன்னா நான் ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ நேற்றோட லோவை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கும் பார்த்தோம்னா டவுன் சைட் பிரேக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டவுன் ட்ரெண்டு தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,700. ஸோ இந்த மிடில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க, இந்த ரேஞ்சோட மிடில். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிரேக் ஆகும் பட்சத்தில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 45,000லேருந்து 46,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. பிரேக் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் டவுன் சைடு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பிரேக்கில் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட லோ பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதில் நாளைக்கு பிரேக் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஒரு வீக்கான டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 45,000. ஸோ நம்ம சப்போர்ட் லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இறக்கிறதுக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே இருக்கும். ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அப்போது இந்த 45,000. ஸோ இந்த 45,000 ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகாங்க அப்படின்னா ஒரு 1,500 46,500 வரைக்கும் நம்ம ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவில் ஓப்பன் ஆகுறாங்க, இல்லை இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்தாலும், ஸோ நெகட்டிவில் ஓப்பன் ஆகுறாங்கன்னா ஒன்ஸ் இந்த 45,000 டெஸ்ட் பண்ணும்போது இதை பிரேக் ஆகுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதை பிரேக் பண்ணலை அப்படின்னா அகைன் ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆகி இதை பிரேக் பண்ணி திருப்பி மேலே வந்தாங்கன்னா அப் சைட் மூவ்மெண்ட். ஸோ ஓவராலாக நம்ம நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 45,000 கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களா கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்தோம்னா மூவ்மெண்ட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், OI டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன், டெலிகிராம் லிங்க்கை. ஸோ அந்த லிங்க் மூலிமா நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே EOD அனாலிசிஸ் லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.